நகை திருட்டு அப்படின்றது இந்த இடத்துல இன்னும் பெரிய பேசு பொருளா மாறலையே சார். சிபிஐ வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் லேட்டஸ்டாக விசாரிச்சிருக்காங்க. ஒரு அரை மணி நேரமா இவர் வண்டி எடுத்து போயிட்டாரு பார்க்கறதுக்கு. இந்த இடத்த விட்டு வேற எங்கேயோ வெளியே எடுத்து போயிட்டு வந்தாரு. இவங்க எந்த இடம் சொன்னாங்களோ அந்த இடம் 2 கிலோமீட்டருக்கு இருக்கு கோயில இருக்கு. அது வரைக்கும் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் மொத்தத்தையும் என்கொயரி பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த நிக்கிதாங்கிற லேடி ஓட்டிட்டு வர்றாங்க கோயிலை நோக்கி. அதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி அவங்க தான் ஓட்டிட்டு போறாங்க. கொடுத்த புகார் அதுல வந்து திருடு போனதா சொன்னது. இதெல்லாம் இந்த விஷயம் உண்மை இல்லைங்கிறப்போ இப்போ வந்து டிஎஸ்பி ஸ்பெஷல் பார்ட்டி தான். டிஎஸ்பி சொல்லாம அந்த பார்ட்டி இங்க வந்திருக்க மாட்டாங்க. அது உறுதி இல்லை. ஆமா, இந்த போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்தவங்க கிடையாது. விசாரணையின் முக்கியமான விஷயம் என்னன்னா டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. கான்ஸ்டபிள் 5 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. டிரைவர் கூட போயிருக்காரு, அவரை அரெஸ்ட் பண்ணல. இந்த 5 பேருக்கும் உத்தரவு கொடுத்தது யார்? இந்த 6 பேருக்கு உத்தரவு தரக்கூடிய ஒரு நபருக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்துல நிக்கிதா இருக்காங்களான்ற கேள்வி பார்க்கணும். நிகிதாங்கிறவங்க ஒரு பிரைவேட் பர்சன். சரியா? இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நடக்கக்கூடிய விஷயம். நிகிதாவுக்கும் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நேரடியா எந்த தொடர்பும் இருக்க மாதிரி தெரியல. நிகிதாவும் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டா இப்ப நீங்க பொய் சொல்லியிருக்காங்க தெரியும். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆணையாளர் திரு ராஜாராம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். காவல்துறையில விசாரிக்க கொண்டு போகக்கூடிய ஒரு நபர் மரணம் நிகழ்வது செய்திகளாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஊடகங்கள் நடக்கக்கூடாத சம்பவம், ஆனால் அங்கங்கே அது நடந்துட்டு இருக்கு. முதற்கட்டமாக கஸ்டடிக்கு போறவங்க அந்த இடத்துல நிகழக்கூடிய இந்த மரணம் இருக்கு இல்லையா, அந்த தன்மை எத்தகையது சார்? எப்படி நிகழ்த்தப்படுது சார் அது? அதாவது கஸ்டடி டெத் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கஸ்டடி டெத் 2 வகைப்படும். ஒன்று வந்து போலீஸ் கஸ்டடி, இன்னொன்று ஜுடிஷியல் கஸ்டடி. போலீஸ் கஸ்டடினா காவல்துறை வந்து ஒருத்தரை கைது பண்ணுறாங்க ஒரு வழக்கில். அரெஸ்ட், ஒருத்தரை டச் பண்ணி போனாலே போதும் அரெஸ்ட், இல்லை உங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு ஃபார்மலாக இன்ஃபார்ம் பண்ணாலே போதும். அப்போது அவர் கஸ்டடிக்கு வந்துடுறாரு. அப்படி கஸ்டடிக்கு ஒருத்தர் வந்தார்னா அவர் 24 ஹவர்ஸ்க்குள்ள நியரஸ்ட் மேஜிஸ்ட்ரேட்ட அவரை ப்ரொடியூஸ் பண்ணணும். இது காவல்துறையுடைய கடமை இல்லையா? ஆமாம், இது வந்து சட்டம் கொண்டு போய் சட்டப்படி ஹாஸ்பிட்டலில் காட்டி இவர் நல்லா தான் இருக்கிறாரு அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கி, இவர் அடிச்சிருக்காங்க, உதச்சிருக்காங்க, காயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை, அப்படி இருக்குது அப்படிங்கிறத சர்டிஃபிகேட்டை ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறமா ரிமாண்ட் ரிப்போர்ட் எழுதி மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணணும். சரி. மேஜிஸ்ட்ரேட் முதல் கேட்குற கேள்வி, உங்களை அதாவது அந்த யார் அரெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அந்த நபரை கேட்பாங்க. கேட்கக்கூடிய முதல் கேள்வி, உங்களை மனத்தாலையும் உடலாலையும் காவல்துறை துன்புறுத்தினார்களா அப்படிங்கிறத அவங்க கேட்கணும். கேட்டு அதை ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ அந்த இது ரிமாண்ட் ரிப்போர்ட்டு கொடுக்குறோம் இல்லையா, அந்த ரிமாண்ட் ரிப்போர்ட்டுக்கு மேலே அந்த இதில் வந்து மேஜிஸ்ட்ரேட் எழுதுவார். இன்னைக்கு டேட்டு டைம் போடுவார், என்ன டயத்தில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அக்யூஸ்ட் ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் மீ on such and such date and such and time at such a place. இந்த இடத்துல வச்சு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஒருவேளை கோர்ட்டில் இருக்கலாம், சில சமயத்தில் அவர் வீட்டில் கூட ப்ரொடியூஸ் பண்ணலாம். எழுதிட்டு என்கொயர் அபவுட் தி போலீஸ் டார்ச்சர் அப்படின்னு எழுதிட்டு அப்புறம் அவர் வந்து என்ன சொன்னார், அவர் டினை பண்ணார், இல்லை அடித்தாங்கன்னு சொன்னார். அப்போ என்னென்ன அடித்தாங்கன்னு சொன்னாங்க, எங்கெங்கே அடிச்சேன்னு சொன்னாங்க, எதால் அடித்தா சொன்னாங்க, எங்கே வச்சு அடித்தா சொன்னாங்க, எங்கே காயம் இருக்குது, காயம் இருந்தால் அந்த காயத்தை அவர் பார்க்கணும். பார்த்துட்டு இந்த காயத்துக்கு ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தாங்களே அந்த இது காணலை அப்படின்னு நினச்சா போதாது அப்படின்னு நினச்சி இவர் உடனே ரெஃபர் பண்ணி வேறு ஹாஸ்பிட்டலு, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். சிகிச்சை சொல்லி ஆர்டர் போடலாம். போலீஸ்க்கு ஆர்டர் போட்டு உடனே இமிடியேட்டாக இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அவரை ட்ரீட்மெண்ட்டுக்கு அட்மிட் பண்ணுங்க, ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதலாம் அவர். அதுக்கப்புறம் இவர் அப்படி பார்த்து இது மாதிரி நல்லா இருக்காங்கன்னு சொல்லி அனுப்பிச்சா கூட
அப்போ வாரண்ட் கொடுப்பாரு. அந்த வாரண்ட்ல என்ன எழுதியிருக்குன்னா, இந்த தேதி வரைக்கும் ரிமாண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஜெயில் சூப்பரண்டுக்கு ஒரு சின்ன ஒரு சீட்டு மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கு பேர் வாரண்ட். இந்த வாரண்ட் இருந்தால் தான் அவங்க வந்து இவரை ஜெயிலில் ஏற்றுக்குவாங்க. இந்த வாரண்டை வாங்கிட்டு இவர் துணியை மொத்தமாக வந்து செக் பண்ணுவாங்க. உடலில் எங்கேயாவது காயம் இருக்கா, அவரை உட்கார்ந்து எந்திரிக்க சொல்லுவாங்க. ஒருவேளை எதையாவது உள்ள சொல்லி வச்சிருக்கிறார் அப்படின்னு. அவ்வளவும் பார்த்துட்டு இவருக்கு காயம் இல்லை அப்படின்னா தான் அவரை உள்ள அட்மிஷனே போடுவாங்க. ஆக ஒரு நபர் போலீஸ் கஸ்டடியில் இருந்து ஜுடிஷியல் கஸ்டடி, எப்போ மேஜிஸ்ட்ரேட்டு அவர் எழுதிட்டாரோ அப்போ வந்து ஜுடிஷியல் கஸ்டடி. காவல்துறை கையில் இருக்கிற வரைக்கும் காவல்துறை போலீஸ் கஸ்டடி. அதுக்கப்புறமா மேஜிஸ்ட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அவர் ரிமாண்ட் எழுதிட்டாருன்னா ஈவன் தோ அதுக்கப்புறம் போலீஸ் தான் எடுத்துகிட்டு போவாங்க எங்க ஜெயிலுக்கு. எடுத்துகிட்டு போனாலும் அது ஜுடிஷியல் கஸ்டடி கணக்கு தான். ஜெயிலில் இருந்தாலும் அது ஜுடிஷியல் கஸ்டடி தான். இதுதான் ரெண்டும். இதுல இப்போ நீங்க சொல்றீங்கல்ல காவல்துறை, அவங்க வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு எப்படி எப்படி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சில ரூலிங்ஸ் சொல்லியிருக்காங்க. யாரு அரெஸ்ட் பண்ண போறாங்களோ அவங்க பக்காவா யூனிஃபார்ம் போட்டுக்கணும். அவங்க ரேங்க் என்ன ரேங்க் அப்படிங்கிறத வச்சு அவங்களோட பேர், இதெல்லாம் விதிமுறையா சார்? ஆமா ஆமா, அவங்களோட பேர், அதாவது ஐடி கார்டு அதை போட்டிருக்கணும். அவங்க வந்து அந்த கைது செய்யக்கூடிய நபரை அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். நான் என்னாரு இந்த வழக்கில் உங்களை கைது பண்ண வந்திருக்கிறேன், இந்த வழக்கில் கைது பண்ணுறேன் அப்படின்னு அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க உறவினர்கள் இருந்தால் அவங்ககிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணணும். விசாரணைக்கு ஒரு உறவினர்களே இல்லை, எங்கேயோ ஒரு நண்பர் கூட இருக்கையில் கைது பண்ணாங்க, நண்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இல்லை நண்பரே இல்லைன்னா இவங்க வந்து அவங்க வீட்டுக்கு, அவர் வீட்டு அட்ரஸ் எது சொல்கிறாரோ, யாரை சொல்கிறாரோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்புறதோ, தகவல் கட்டாயம் தெரிவித்து அந்த நகலை இணைக்கணும். இருந்தால் தான் ரிமாண்ட் ரிப்போர்ட் பண்ண முடியும். ரிமாண்ட் ரிப்போர்ட் கூட அதை வைக்கணும். இந்த மாதிரி வழிகாட்டு முறைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒருத்தரை அடிக்கக்கூடாது, உதைக்கக்கூடாது, அதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அவர் வந்து அரெஸ்ட் பண்ணும்போது அதை எவேட் பண்ணார், அதாவது அதை தடுத்து தப்பிக்க we can use minimum force. அதையும் மென்ஷன் பண்ணணும். இதை மாதிரி அவர் தப்பிக்க முயற்சி பண்ணார், இல்லை எங்களை தாக்க முயற்சி பண்ணார் அப்படின்னாலும் நாங்கள் வந்து யூஸ் மினிமம் ஃபோர்ஸ், அதனால இவருக்கு இந்த காயம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நீங்கள் கொண்டு வந்துடணும். இது ப்ரொசீஜர். இப்போ இந்த அஜித்குமார் கேஸை பொறுத்தவரை ஒரு லேடி அந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, காரில் நகைகளை வச்சுருந்தோம், இந்த கோயிலுக்கு வந்தோம், நானும் எங்கள் அம்மாவும் வந்தோம். எங்கள் அம்மாவும் நானும் வர்றதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல போய் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத ஸ்கேனுக்காக போனோம். ஸ்கேன் எடுக்கல, நகைகளை கழட்டி வைக்க சொன்னாங்க. கழட்டி ஒரு பையில் வச்சு காரில் வச்சுருந்தோம். இந்த கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலில் காரை நிறுத்திட்டு இறங்கி உள்ளே போகிறதுக்கோ அந்த வாட்ச்மேனை கூப்பிட்டு இந்த பார்க்கிங்கில் விடுன்னு சாவியை கொடுத்தேன் அஜித் கிட்ட கொடுத்துட்டு நான் உள்ளே போனேன். உள்ளே போனதுக்கப்புறம் அவருக்கு வந்து சாவியை என்கிட்ட கொடுத்தாரு. சாமி கும்பிட்டு இவங்க வெளியே வந்து காரை எடுத்துகிட்டு இவங்க போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா தான் நகையை காணும். இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு அரை மணி நேரமாக இவர் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார் பார்க் பண்ணதுக்கு. இந்த இடத்த விட்டு வேறு எங்கேயோ வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு வந்தார். இவர் மட்டும் இல்லை, இவர் நண்பரும் கூட போனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த வழக்கு அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த காவலர்கள்லாம் கைது செய்யப்பட்டு சிபிஐக்கு மாற்றப்பட்டு இப்போ சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. சிபிஐ வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இப்போ லேட்டஸ்ட்டாக விசாரிச்சிருக்காங்க. இந்த கார் இங்கேருந்து எடுக்கப்பட்டதா அப்படின்னு பார்க்குறாங்க. இவங்க எந்த இடம் சொன்னாங்களோ அந்த இடம் 2 கிலோமீட்டர் இருந்து கோயிலிருந்து அது வரைக்கும் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் மொத்தத்தையும் என்கொயரி பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் பார்த்தப்போ இந்த கார் அந்த நிக்கிதாங்கிற லேடி ஓட்டிட்டு வர்றாங்க கோயிலை நோக்கி. அதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி அவங்க தான் ஓட்டிட்டு போகிறாங்க. இது தவிர வேற யாரும் ஓட்டிட்டு வந்ததா அந்த காரு வெளியே வந்ததாகவும் உள்ளே போனதாகவும் என்ட்ரி இல்லை. ஸோ அது பொய் சொல்ல போகிறது இல்லை, நோக்கமும் கிடையாது. ஆமா, அதனால இந்த கார் இங்கிருந்து எடுக்கப்பட்டது, பார்க்கிங்ல இருந்து எடுக்கப்பட்டு எடுத்து வெளியே போயிட்டு வந்தாங்க, 1/2 hour வெளியே போயிட்டு வந்தது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தகவலுக்கு எந்த விதமான சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரமோ இல்லை. அதனால அது உண்மை இல்லை அப்படின்னு தெரிய வருதுன்னு அவங்க சொல்றாங்க. இது போக அந்த வண்டியை எடுத்து இவரோட நண்பர் ஒருத்தர் ஆட்டோ டிரைவர் உதவியோட எடுத்து அந்த வண்டியை எடுத்து விட்டுட்டு 2 நிமிஷத்துலேயே இவர் வந்து சாவியை கொண்டு அந்த அம்மாட்ட கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பார்க் பண்ணி இவங்க வந்துட்டு திருப்பி போகிறதுக்குள்ள 8 நிமிஷத்தில் இந்த அம்மா திருப்பி இந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதுக்கும் எவிடன்ஸ் இருக்குது. ஆக இவங்க சொல்லப்படி 1/2 மணி நேரம் அந்த வண்டி எங்கேயுமே போகலை, இவங்களே 8 நிமிஷத்துக்குள்ளே அந்த வண்டியை திருப்பி ரிட்டர்ன் எடுத்து போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதனால் இவங்க கொடுத்த புகார்
அதில் வந்து திருடு போனதா சொன்னது, இதெல்லாம் இந்த விஷயம் உண்மை இல்லைங்கிறப்போ அந்த திருடு போனதும் உண்மை இல்லாமல் இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை எடுக்கிறாங்க. பலரும் கேட்கறது சார், பிரதானமாக கேள்வியாக இருப்பது நகை திருட்டு அப்படின்றது இந்த இடத்துல இன்னும் பெரிய பேசு பொருளா மாறலையே சார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் பார்வையில் நகை திருட்டுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம்? நகை திருடு போயிருக்கு அப்படின்னு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு வழக்கு பதிவு செய்யணும், நார்மலாக செய்யக்கூடிய விஷயம். அது திருட்டு வழக்கு. ஆமாம், திருட்டு வழக்கு ஒன்று அந்த காவல் நிலையத்தில் பதிவு பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த வழக்கை பதிவு செய்யக்கூடியவர் ஒரு ஹெட் கான்ஸ்டபிளாக கூட இருக்கலாம், எஸ்ஐயாக கூட இருக்கலாம், இன்ஸ்பெக்டராக கூட இருக்கலாம், விசாரணை அதிகாரி அவங்களேவே இருக்கலாம். இப்போ ஹெட் கான்ஸ்டபிள் பதிவு பண்ணி எஸ்ஐ விசாரிக்கலாம், எஸ்ஐ பதிவு பண்ணி இன்ஸ்பெக்டர் விசாரிக்கலாம், இல்லை எஸ்ஐ பதிவு பண்ணி எஸ்ஐயை விசாரிக்கலாம், இன்ஸ்பெக்டர் பதிவு பண்ணி இன்ஸ்பெக்டரை விசாரிக்கலாம். சில வழக்குகள் இப்போ அன்டச்சபிலிட்டி ஆக்ட் அதாவது சொல்லுவாங்களே, அதாவது என்ன சொல்லுவாங்க, எஸ்சி/எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட், அந்த வழக்கு இருக்கு இல்லையா, அந்த வழக்குக்கு விசாரணை அதிகாரி யாருன்னா ஏசி தான், டிஎஸ்பி தான். அது மாதிரி 304B வரதட்சணை சாவு, இறந்து போறாங்களா வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினதுனால, அந்த வழக்குக்கும் விசாரணை அதிகாரி டிஎஸ்பி தான். அது மாதிரி சில வழக்குகளில் இந்த தான் விசாரிக்கணும்னு சொல்லி வரையறை பண்ணியிருக்காங்க. அதன்படி இந்த வழக்கின் விசாரணை அதிகாரி யார்? அவரு தானே வந்து விசாரிக்கணும். இந்த வந்த 5 பேருமே டிஎஸ்பியோட ஸ்பெஷல் பார்ட்டியில் இருக்கவங்க. டிஎஸ்பிக்கு 3 ஸ்டேஷன் இருக்கு, இல்லை 2 ஸ்டேஷன் இருக்குன்னு வைங்க. அந்த ஸ்டேஷன் உள்ள ஒரு காவலர் 2 காவலர் எடுத்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க வந்து கண்டுபிடிக்க முடியாத கேஸு 2 டிஸ்ட்ரிக்ட் 3 டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள அக்யூஸ்ட்லாம் அங்கே வந்து பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா அவங்களை பிடிக்கிறதுக்காக இவ்வளவு தனிப்படையை அமைச்சு போய் ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. இந்த தனிப்படை காவலர் அமைக்கிறாங்களா சார்? ஒரு 6 பேர் 7 பேர் டீம் அமைக்கிறாங்களே, இதுக்கும் பயிற்சி இருக்கும்ல சார்? இதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது வேலை பார்த்துருக்கும்ல அந்த மாதிரி? இதுக்கெல்லாம் பயிற்சியும் கிடையாது, உத்தரவும் கிடையாது. ஓ, இது வந்து எதுக்குன்னா ஒரு வழக்கு வருது. இப்போ ஸ்நாச்சிங் உதாரணத்துக்கு எடுத்துங்க. ஸ்நாச்சிங் இவரோட இந்த டிஎஸ்பி ஏரியாவில் 2 ஸ்நாச்சிங் நடந்து போச்சு. இந்த ஸ்டேஷன்ல ஒன்று, அங்கே ஒன்று நடந்து போச்சு. சரி. இல்லை இங்கே ஒரு ஹவுஸ் பிரேக்கிங் நடந்து போச்சு, அங்கே ஒரு ஹவுஸ் பிரேக்கிங், ஒரே மாதிரி அஃபென்ஸ் இல்லை தொடர்ந்து அஃபென்ஸ் நடக்குன்னா அந்த இருக்க காவல் நிலையத்தில் இருக்கக்கூடியவங்க மட்டுமே வச்சு இப்போ இதில் அக்யூஸ்டை தேடி வெளியூருக்குலாம் போக வேண்டியிருக்கும். அதுக்காக இந்த கிரைமில் நல்ல வெல்வெர்ஸ்டாக இருக்கக்கூடியவங்க, இந்த அக்யூஸ்டை பற்றி தெரிஞ்சவங்க, இந்த மாதிரி அஃபென்ஸ் இவங்க தான் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சக்கூடிய அந்த கிரைமில் உள்ள 2-3 பேர் எடுத்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு டீம் ஆக்கி அது ஒரு எஸ்ஐ இன்சார்ஜில் அவங்களே அதை விசாரிக்க சொல்லுவாங்க. அவங்க வெளியூர்லாம் போய், ஏன்னா அங்கே ஸ்டேஷனில் உள்ள டியூட்டிலாம் இருக்கும், இதெல்லாம் விட்டுட்டு அவங்க வெளியூருக்கு போய் அங்கே விசாரித்து அக்யூஸ்டை பிடிச்சி கொண்டு வந்து அந்த ஸ்டேஷன்லாம் கொடுப்பாங்க. எங்கே நடந்ததோ அங்கே தான் அவங்களை ரெக்கார்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் போடுவாங்க. இதுக்காக வைக்கப்பட்டது தான் ஸ்பெஷல் பார்ட்டி. அந்த ஸ்பெஷல் பார்ட்டிங்கிற கான்செப்டே தப்பு. இல்லை சரி, அவங்க உத்தரவுன்றது எப்படி போகுன்ற வாய் வழி உத்தரவா இல்லை எப்படி? எந்த அதிகாரி கண்ட்ரோலும் அவங்க தான். டிஎஸ்பியோட ஸ்பெஷல் பார்ட்டினா டிஎஸ்பி தான் அதுக்கு ஒரு உத்தரவு கொடுப்பாரு. அவர் சொன்னாதான் அவங்க கேட்பாங்க. இன்ஸ்பெக்டர் சொன்னா டிஎஸ்பி ஸ்பெஷல் பார்ட்டி கேட்க மாட்டாங்க. எஸ்ஐ சொன்னா டிஎஸ்பி ஸ்பெஷல் பார்ட்டி கேட்க மாட்டாங்க. எஸ்பி ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி வச்சிருப்பாரு. சென்னையை பொறுத்தவரை கமிஷனர் வரைக்கும் கூட ஸ்பெஷல் பார்ட்டி இருக்கும். சரி. அப்புறம் இதுக்கெல்லாம் வந்து தனி உத்தரவு இருக்காது. சில சமயத்தில் போடுவாங்க, என்னன்னாலும் சேர்ந்து ஃபார்ம் டி ஸ்பெஷல் பார்ட்டி அப்படின்னு போட்டு உத்தரவாக கூட சில சமயத்தில் போடுவாங்க. வெளியூருக்கு போகணும், வெளி மாநிலங்களுக்கு போகணும் அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி உத்தரவாக போடுவாங்க. அதில் உள்ள காவலர்கள் வந்து விசாரிக்கிறாங்க. வழக்கு பதிவு செஞ்ச அதிகாரி தான் விசாரிக்கணும், முதல் விசாரணை பண்ணணும். ஃபர்தராக தான் அவங்க வந்து கூட சப்போர்ட்டுக்கு வரணும். ஆனால் இவங்களே நேரடியாக வர்றாங்க, யாருமே யூனிஃபார்ம் போடல. அதுக்கு இவங்க இருந்து வர்றது வந்து டிஎஸ்பி ஆஃபீஸ்லேருந்து வராங்க, சம்பவம் நடந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரல. அவங்களே விசாரித்து ஒருத்தரை கைது பண்ணால் 24 மணி நேரத்துக்குள்ளே மேஜிஸ்ட்ரேட் ஆஜர்படுத்தணும். இவங்க அதுவும் கிடையாது. இவங்களாக கொண்டு போய் அங்கே வச்சு அடித்து இங்கே வச்சு அடித்து கடைசியில் இருந்த அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூட இந்த பசுலாம் தானம் கொடுப்பாங்க இல்லையா, கோசாலைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல வச்சு அடிக்கிறாங்க. அதை அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த அறநிலையத்துறை ஏசி ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் கழிவறையிலிருந்து வீடியோ எடுத்திருக்காரு. அதுதான் ஒரு மெயின் எவிடன்ஸ். அவர் கூட பாதுகாப்புலாம் கொடுத்துருக்காங்க. ஆக இது வந்து கஸ்டடி. இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இந்த மாதிரி கஸ்டடியில் இறந்து போனால் மேஜிஸ்ட்ரேட் தான் விசாரிக்கணும். ஒருத்தர் பிடிக்கிறதுக்கு போகிறாங்க, அவர் ஓடுறாரு, போலீஸ் அங்கேருந்து வருதுன்னா ஐயோ நம்ம தான் பிடிக்க வராங்க, ஓடி போய் திடாவில் ஒரு ஜவுரில் வந்து கீழே வேற எந்த கீழே இருந்துட்டாரு, இல்லை ஒரு வண்டியில் போய் மாட்டி இறந்து போயிடுறாரு. அப்போது நேரடியே போலீஸ் கஸ்டடி வராது. ஏன்னா போலீஸ் வந்து அவங்கள பிடிக்கல, ஆனால் போலீஸ் அவங்கள தேடுறாங்க, முயற்சி பண்ணது உண்மை. ஆமாம், விரட்டுறாங்க. ஆனால் அவரை தொடலை, அரெஸ்ட் பண்ணல. ஹி வாஸ் நாட் சோ ஃபார் அரஸ்டட். தொட்டாலே அரெஸ்ட் இல்லை, அவனை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாலே போதும், பக்கத்தில் வந்து சொல்லிட்டாலே அரெஸ்ட்னு கணக்கு. ஆனால் இவங்க வந்து லாங்கிலே போயிருந்தாங்கன்னா இது மாதிரி சம்பவங்கள்லாம் இறந்து போகிறான். ஆர்டிஓ விசாரிப்பார். இங்கே மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கிறாங்கல்ல,
அந்த இடத்துல ஆர்டிஓ இப்போ உங்களுக்கு கஸ்டடி டெத் என்னங்கிறத ப்ரீஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை தாண்டி சார் இப்போ அவர் தனிப்படை அமைக்கிறாங்க, தனிப்படை அமைச்சு இவர் தான் சந்தேகப்படுற இவரை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் பிடிச்சிட்டு வர்றது மட்டும்தான் அவங்களோட வேலையால் அதை தாண்டி அவங்க ஏதாவது அதிகாரத்தை கையில் எடுக்க முடியும்? என்ன உத்தரவு கொடுக்குறாங்களோ அதை அவங்க செய்வாங்க. இப்போ வந்து டிஎஸ்பி ஸ்பெஷல் பார்ட்டி தான், டிஎஸ்பி சொல்லாம அந்த பார்ட்டி இங்கே வந்திருக்க மாட்டாங்க. அது உறுதி இல்லை. ஆமாம், இந்த போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்தவங்க கிடையாது. இந்த போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த 1-2 காவலரும் இருப்பாங்க. ஆனால் மொத்த பேருமே இந்த போலீஸ் ஸ்டேஷன் சேர்ந்து இந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் கண்ட்ரோல் உள்ளவங்க கிடையாது. டிஎஸ்பி சொல்லி தான் வந்திருக்காங்க. ஆக டிஎஸ்பி தான் கேட்கணும், உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு. இந்த விசாரணை முக்கியமான விஷயம் என்னன்னா, டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டபிள் 5 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, டிரைவர் கூட போயிருக்காரு, அவரை அரெஸ்ட் பண்ணல. இந்த 5 பேருக்கும் உத்தரவு கொடுத்தது யார்? டிஎஸ்பி தவிர வேற யாரும் இருக்க முடியாது. இல்லை இந்த டிஎஸ்பி பார்ட்டிக்கு ஒரு எஸ்ஐன்னு ஒருத்தர் இருந்தாரா? அவர் ஏன் வரல? இல்லை நேரடியாக டிஎஸ்பி தான் சொன்னாரா? இவங்க வந்ததுக்கப்புறம் இந்த பையனை பிடிச்சி விசாரிச்ச பிறகு இவங்க என்ன சொன்னாங்கிறத அவருக்கு திருப்பி பதில் சொல்லியிருப்பாங்கல்ல, அது ரெக்கார்டாக இருக்கும்ல. அவர் உத்தரவு கொடுத்துருப்பார்ல, அது ரெக்கார்டாக இருக்கும்ல. இப்போ அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களே தவிர அவரை விசாரிச்சாதான் அவருக்கு இங்கேருந்து ப்ரெஷர் வந்துன்னு தெரியும். அதில் மீண்டும் மக்கள் கேட்கறது, இந்த 6 பேருக்கு உத்தரவு தரக்கூடிய ஒரு நபருக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்துல நிகிதா இருக்காங்களான்ற கேள்வியும் பார்க்கப்படுது சார். நிகிதாங்கிறவங்க ஒரு பிரைவேட் பர்சன். சரியா, இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நடக்கக்கூடிய விஷயம். நிகிதாவுக்கும் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நேரடியா எந்த தொடர்பும் இருக்க மாதிரி தெரியல. ஆனா காவல்துறையில இருக்கக்கூடிய இல்ல மேல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறைக்கு உத்தரவிடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்க யாருக்கிட்டயோ அவங்க சொல்லி, அதனால அவங்க வந்து அதிகாரிக்கு சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இது உண்மையா இல்லையாங்கிறது வந்து அந்த டிஎஸ்பி சங்கரநாராயணனா அவரை விசாரிச்சு அவரை வாக்குமூலத்தை பதிவு பண்ணி அவர் யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்காரு, இது சம்பந்தமா இந்த சமயத்துல இந்த நபர்கள் கிட்ட யாரெல்லாம் எந்த அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்காரு, இவருக்கு மேல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியா இல்ல வேற யாருமா, அது யாருங்கிறது யார் அந்த சாருங்கிற மாதிரி இதுல யார் அந்த சார் அப்படிங்கிறத சிபிஐ விசாரிச்சு கண்டுபிடிச்சு நிச்சயமா குற்றவாளிகள் மேல் நடவடிக்கை எடுப்பாங்க. நிகிதாவும் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டா இப்ப நீங்க பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரியும். இப்ப அவங்கள விசாரிக்கல, அவங்க யாருக்கிட்ட சொன்னாங்க, திருடு நடந்து புகார் கொடுத்தீங்க, வேற இந்த நேரத்தில் நீங்க பேசுனீங்களான்னா அவங்க போனை பார்த்தா தெரியும். அந்த போனு யாருக்கிட்ட இருந்து டிஎஸ்பிக்கு வந்தது, அதுவும் இதுவும் ஒரே இடத்துல இருந்து வந்ததா? இந்த மாதிரி விசாரணைகள்ல இப்போ வழி இருக்கு, ஏகப்பட்ட வழிகள் இருக்கு, கண்டுபிடிப்பாங்க. இல்லை எஸ்பி சொன்னாரா, எஸ்பிக்கு மேல இருந்து யாரும் சொன்னாங்களா அப்படிங்கிறதெல்லாம் விசாரணைகள் தெரியும். எஸ்பி மாற்றப்பட்டாரு, டிஎஸ்பி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு, 5 காவலர்கள் உள்ள இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து என்ன செய்தி வருதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.